வெல்கம் டு பிரியங்கா ஆரி கிரியேட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ரெண்டையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். என் சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஆரி பற்றியும் எம்ப்ராய்டரி பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் நான் கொண்டு வருவேன். என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், பிரியங்கா ஆரி கிரியேட்டிவ். நான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். ஸோ அதுக்குரிய ஏதாவது டீட்டெயில், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற பார்ப்போம். ஸோ இதுதான் ஆரி ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஆரி ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். இதுதான் நம்ம ஆரி ஸ்டாண்டு. இது இதோட 4 கால். இந்த 4 எட்ஜஸில் தான் நம்ம இந்த காலெல்லாம் மாட்டணும். இந்த நட்டை வச்சு நம்ம லூஸோ இல்லை டைட்டோ பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரேமுக்கு வேணுங்கிற சைஸுக்கு. இந்த 4 காலுலேயுமே இந்த மாதிரி ஒரு நட்டு இருக்குது. இதை நம்ம லூஸ் பண்ணி அந்த 4 எட்ஜஸ்லேயுமே மாட்டணும். இதே மாதிரி இந்த ஹோலில் விட்டு நட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆடாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம 4 காலையுமே மாட்டணும். ஸோ இதே மாதிரி 4 காலையும் நீங்கள் மாட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக இது பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டாண்ட் ஆடாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரேமு. இதில் இந்த நட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரிங்கில் வந்து பட்டன் ஆடை வரும். அதை வச்சு நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கிளாத் வந்து இழுக்கிறதோ இல்லை த்ரெட்டு வந்து இதாகிறதோ ஆகாது. இதை வந்து கீழே வச்சுக்கோங்க. கிளாத் இப்படி நல்லா விரித்து நல்லா சென்டரில் வச்சு இந்த ஃப்ரேமை வந்து இப்படி மேலே வச்சு நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ். இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு இங்கே ஹூப்பை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இழுங்க. இப்போ இதை கீழ் சைடு இழுக்கணும். இது மாதிரி கீழே இப்படி பிடிச்சி இழுங்க. கிளாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து இது சென்டர் இப்படி அடித்து பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வந்து பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு வரல. இது மாதிரி நல்லா கேட்டுச்சுன்னா உங்கள் கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை உங்களுக்கு நான் ஸ்டாண்டில் வச்சு காமிக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்டாண்டு. இதை வந்து இந்த எட்ஜஸில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா ஃபிக்ஸ்
உட்கார வச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு எப்பயுமே அந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டு சைஸை வந்து இந்த ஃப்ரேமுக்கு கொஞ்சம் குட்டியாகவே வைங்க. அப்போ தான் ஃப்ரேம் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி நிறையா வீடியோஸை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.